வெல்கம் டு அவர் சேனல் அருணாச்சலா மெடிக்கல் என்சைக்ளோபீடியா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மசில் டோன் எக்ஸாமினேஷன் பார்ட் 2. ஸோ போன கிளாஸில் நம்ம மசில் டோன் எக்ஸாமினேஷனை ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பாஸ்டிசிட்டியோட மெயினான அசஸ்மெண்ட். ஸ்பாஸ்டிசிட்டி இருக்குது அப்படின்னா அதை மேற்கொண்டு நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பாஸ்டிசிட்டியை அசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல். அது ஒரு டூல். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ இது பேர்லேயே பாருங்கள், மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் அப்படின்னு இருக்குது. நார்மலாக ஒரிஜினல் ஆஷ்வர்ட் ஸ்கேல் வேறு, அதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதை தான் மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பாஸ்டிசிட்டியை நீங்கள் கிரேட்ஸ் வச்சு மெஷர் பண்ண போகிறீங்க. இதை தான் நம்ம மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 0, 1, 1+2, 3, 4 அப்படின்னு 5 கிரேட் இருக்குது. இந்த 5 கிரேடில் பேஷண்ட்டோட ஸ்பாஸ்டிசிட்டி லெவல் எந்த கிரேடில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல். ஒரிஜினல் ஆஷ்வர்ட் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1+ இருக்காது. 0, 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். அதுதான் ஒரிஜினல் ஆஷ்வர்ட் ஸ்கேல். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதில் 1+ அப்படிங்கிற ஒரு புது கிரேடை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் அதை நம்ம மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போஹென்னா அண்ட் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் ஒரிஜினல் ஆஷ்வர்ட் ஸ்கேலை மாடிஃபை பண்ணி அந்த 1+ அப்படிங்கிற கிரேடை ஆட் பண்ணி மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் ஆஷ்வர்ட் ஸ்கேலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் பேஷண்ட்டுக்கு ஸ்பாஸ்டிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஆன்டிஸ்பாஸ்டிக் ட்ரக்கை கொடுத்துட்டு இந்த ட்ரக் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஸ்பாஸ்டிசிட்டியை குறைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணணும். அப்படி மெஷர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு கிரேட் வேணுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆஷ்வர்ட் ஸ்கேலே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்பாஸ்டிக்காக இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கு ஆன்டிஸ்பாஸ்டிக் ட்ரக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கிரேட் படி அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பாஸ்டிசிட்டி இருந்துச்சு, அந்த ட்ரக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பாஸ்டிசிட்டி கம்மியாயிருக்கா, இப்போ என்ன கிரேட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆஷ்வர்ட் ஸ்கேலே உருவாச்சு. அதில் 1+ அப்படிங்கிற பாயிண்ட் புதுசாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை நம்ம மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கிரேடெலாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 0 அப்படின்னா மசில் டோன் இன்க்ரீஸே ஆகலை, அதாவது நார்மலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1 அப்படின்னா ஸ்லைட்டாக மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லையுமே ஆக்சுவலாக மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிவ் மூமெண்ட் கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு. பாசிவ் மூமெண்ட் கொடுக்குறப்ப பேஷண்ட்டோட பாடியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வச்சு எவ்வளோ ஸ்பாஸ்டிக்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மார்க் போட போகிறோம். நீங்கள் பாசிவ் மூமெண்ட் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு டோன், அதாவது பேஷண்ட் ரெசிஸ்டன்ஸே காமிக்கல, நார்மலாக இருக்குது அவங்களோட லிம்ப் அப்படின்னா அப்போ 0. அதுவே பேஷண்ட்டுக்கு நீங்கள் பாசிவ் மூமெண்ட் கொடுக்கும்போது உங்களால் ஃபுல் ரேஞ்ச் மோஷன் கொடுக்க முடியுது, ஆனால் கடைசியில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது, இல்லை நடுவுலையே விட்டு விட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது 1. கொஞ்சமாக மசில் டோன் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லைட்டாக மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறப்ப ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவைலபிளாக இருக்கும். அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனோட கடைசியில் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஃபுல் ரேஞ்ச்லேயுமே கேட்ச் அண்ட் ரிலீஸ் இருக்கும், விட்டு விட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகும். அடுத்தது 1+ல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மசில் டோன் அதிகமாக இருக்குது, அங்கங்கே கேட்ச் அண்ட் ரிலீஸ் இருக்குது, விட்டு விட்டு கேட்சாக ஒரு மாதிரி பிடிச்சி விடுற மாதிரி இருக்குது. அண்ட் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் மோஷனு பாதி ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாதி ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ பாதி ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆச்சு, கேட்ச் அண்ட் ரிலீஸ் இருக்குது அப்படின்னா அது 1+. எண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் மட்டும்தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கேட்ச் இருக்குது அப்படின்னா அப்போ ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் மசில் டோன், அது 1. 2 பார்த்தீங்க அப்படின்னா மசில் டோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 1+ஐ விட மசில் டோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆனாலும் அஃபெக்டட் பார்ட்டை ஃபுல்லாக மூவ் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ அது 2. அதாவது முக்கால்வாசி ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆச்சு அப்படின்னா 2. 3 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மசில் டோன் அதிகமாக இருக்குது, பாசிவ் மூமெண்ட்டே உங்களால் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 3. 4 பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் மூமெண்ட்டே உங்களால் பண்ண முடியல, ஒரு பாதி தான் பண்ண முடியுது, ரொம்ப ரிஜிடாக இருக்குது அந்த லிம்ப் அப்படின்னா அது 4. ஸோ அஃபெக்டட் பார்ட்டு ரொம்ப ரிஜிடாக இருக்குது, உங்களால் எந்த ஒரு மூமெண்ட்டுமே பெர்ஃபார்மே பண்ண முடியலன்னா 4.
ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கம்மியாக தான் அவைலபிளாக இருக்குது, அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண முடியுது அப்படின்னா 3. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக இருக்குது ஆனால் முக்கால்வாசி ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ரெசிஸ்டன்ஸ் தெரியுது அப்படின்னா 2. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது ஆனால் பாதி ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆச்சு அப்படின்னா 1 ப்ளஸ் கடைசி ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் கொஞ்சமாக தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல் ஆச்சு அப்படின்னா 1, ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா 0. ஸோ இதுதான் வந்து ஸ்பாஸ்டிசிட்டியை நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கான மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல். ஓகே, ஸோ பேஷண்ட்டுக்கு பாசிவ் மூமெண்ட்டை கொடுத்து அவங்க எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் காட்டுறாங்க, அதாவது அங்கே எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த மசில் எந்த அளவுக்கு ஸ்பாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் கிரேடாக கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. இதை தான் நம்ம மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர ஸ்பாஸ்டிசிட்டிக்கு என்னென்ன ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டுலம் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெண்டுலம் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து லெக்குக்கு சொல்கிறேன், பட் இது வந்து அப்பர் லிம்பில் கூட நீங்கள் எல்போவில் கூட பண்ணலாம், நிறைய ரீஜனில் உங்களால் பண்ண முடியும். ஆனால் மெயினாக வந்து பெண்டுலம் டெஸ்ட்டு நமக்கு நீ ஜாயிண்ட்டில் தான் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு குவாட்ரிசெப்ஸ் இல்லைனா ஹாம்ஸ்ட்ரிங் மசில் டைட்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து பெண்டுலம் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேஷண்ட்டை சுப்பைனில் படுக்க வச்சிடுறீங்க, அவங்களோட முட்டி வெளியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீ ஃப்ளெக்ஷனில் பேஷண்ட்டை வந்து சுப்பைனில் படுக்க வச்சிடுறோம். படுக்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஆங்கிளை பிடிச்சி ஃபுல்லாக நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு சட்டுன்னு விட்டுடுறீங்க. அப்படி நம்ம டக்குன்னு அவங்க காலை விட்ட உடனே அவங்க கால் முன்னாடி பின்னாடி இப்படி கீழே விழுந்து முன்னாடி பின்னாடி இப்படி ஆடுதில்ல, இதை தான் நீங்கள் வந்து பெண்டுலம் அப்படின்னு சொல்கிறீங்க. பெண்டுலம் மாதிரி அந்த கால் வந்து ஆடும், அதுதான் பெண்டுலம் டெஸ்ட்டு. இது ஹைப்போடோனிசிட்டியாக இருந்தால், டோன் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப நேரம் இந்த மாதிரி பெண்டுலர் மூமெண்ட் வரும். அதுவே டோன் அதிகமாக இருந்தது அப்படின்னா பெண்டுலர் மூமெண்ட்டே வராது, வெறும் ஒரு வாட்டி தான் இப்படி முன்னாடி போயிட்டு வரும். இல்லைனா அது கூட போகாமல் அப்படியே கால் சும்மா கீழே விழுந்துடும், அந்த பெண்டுலர் மூமெண்ட்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்கோ இல்லைனா வந்து குவாட்ரிசெப்ஸோ டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா பெண்டுலர் மூமெண்ட்டே இருக்காது. நீங்கள் காலை கீழே விட்ட உடனே சட்டுன்னு கீழே போயிடும், அவ்வளோதான், நீ ஃப்ளெக்ஸ் ஆகிடும், அதோட அப்படியே நின்றுடும். ஸோ எத்தனை வாட்டி அது டூ அண்ட் ஃப்ரோ மூவ் ஆகுது, அந்த பெண்டுலர் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம குவாட்ரிசெப்ஸும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் டைட்டாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் பெண்டுலார் டெஸ்ட்டு. இந்த பெண்டுலார் டெஸ்ட்டை இன்னும் எனக்கு நல்லா தெளிவாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐசோகைனடிக் டைனமோமீட்டர் இல்லைனா எலக்ட்ரோகோனியோமீட்டரை கனெக்ட் பண்ணிடலாம் பேஷண்ட் கூட. அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெண்டுலார் டெஸ்ட்டை பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ அளவு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்திருக்கு, எவ்வளோ வேகமாக கால் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்திருக்கு, இது ஃப்ளாசிடிட்டியா இல்லைனா வந்து ஸ்பாஸ்டிசிட்டியா அப்படிங்கிறத நமக்கு வந்து ரொம்ப பக்காவாக நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபைன். அடுத்த ஒரு விஷயம் நீங்கள் ஸ்பாஸ்டிசிட்டியில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா க்ளோனஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து பேஷண்ட்டை பாசிவாக வந்து டார்சல் ஃப்ளெக்ஷன் கொடுக்குறேன், ஸ்ட்ரெச் பண்ணுறேன் மசில்ஸை. என்னோடய பிளான்டார் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் இருக்குல்ல, இந்த பிளான்டார் ஃப்ளெக்ஸார் மசில்ஸை நான் இந்த மாதிரி டார்சல் ஃப்ளெக்ஷன் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். இந்த க்ளோனஸ் என்ன அப்படின்னா, குவிக்காக நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறேன். அப்படி நான் மெயின்டைன் பண்ணுறப்ப பேஷண்ட்டுக்கு கால் உதறும். அப்படியே எந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகிருக்கோ அந்த மசில் அப்படியே வந்து ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடுங்குச்சுன்னா அதை தான் நம்ம வந்து க்ளோனஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ளோனஸ் இருந்துச்சுன்னா ஸ்பாஸ்டிக்காக இருக்குது அந்த மசில் அப்படின்னு அர்த்தம். ஒரு மசிலுக்கு ஸ்பாஸ்டிசிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மசிலை சடனாக ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மசில் ஒரு மாதிரி விட்டு கண்ட்ராக்ட் ஆகும். அப்படி ஆகுதுன்னா அதுதான் க்ளோனஸ். ஸோ இந்த பொசிஷனில் நான் வந்து பிளான்டார் ஃப்ளெக்ஸார் மசில்ஸை தான் செக் பண்ணுறேன். ஃபூட்டை நான் வந்து சடனாக டார்சல் ஃப்ளெக்ஷன் பண்ணால் அப்போ பிளான்டார் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த ஸ்ட்ரெச்சு அந்த மசில்ஸ் பாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அப்போ அந்த மசில் விட்டு கண்ட்ராக்ட் ஆகும், ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கும். இதை தான் நான் வந்து க்ளோனஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ க்ளோனஸ் இருக்குது ஒரு மசிலுக்கு அப்படின்னா அந்த மசில்ஸ் பாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்பாஸ்டிசிட்டியை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளோனஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அது முக்கியமாக நம்ம வந்து டார்சல் ஃப்ளெக்ஷன் பண்ணி பிளான்டார் ஃப்ளெக்ஸார் மசில்ஸை செக் பண்ணுவோம். அண்ட் பெண்டுலார் டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து தையில், அதாவது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் குவாட்ரிசெப்ஸ் மசிலில் ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதை தவிர பாடியோட எந்த ரீஜனில் நீங்கள் ஸ்பாஸ்டிசிட்டியை கிரேட் வச்சு மெஷர் பண்ணணுன்னாலும் மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்பாஸ்டிசிட்டியோட ஸ்பெஷலான அசஸ்மெண்ட்ஸ். ஸோ that's all for this video. Thank you.